لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. وقال تعالى: إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده. وقال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதுமாக அவனது அன்பு கிருபை அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார் தோழர்கள் அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரும் மீது இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்வதாக இந்த ஜுமா பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜுமா பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய நிலைமை இந்த நாட்டிலே தலைகீழாக மாறி வருகிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அடுத்ததாக கியான்வாபி மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஊப்பியில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை அது பள்ளிக்கு சொந்தமான இடம் கிடையாது, கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி அந்த பள்ளியிலே கோவிலுக்கான பூஜைகளை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளிலே அங்கே சாமிக்கு பூஜை நடத்தப்பட்டது. இப்படியாக முஸ்லிம்களுடைய புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய பள்ளி வாசல் அபகரிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த ராமர் கோவில் கட்டியதற்கு பின்பு அந்த மதவெறி கும்பல் முஸ்லிம்களை கடுமையாக தாக்குகிறார்கள். முஸ்லிம்களுடைய கடைகளை தேடி சின்னாபின்னமாக்குகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எந்த ஒரு உதவியும் நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை மட்டுமே நாம் நாடி இருக்கிறோம். எந்த ஆட்சியாளரும் எந்த அரசாங்க ஆட்சியாளரும் யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது. நாம் நம்பி ஏமாந்து இருக்கிறோம். தமிழகத்திலும் கூட இப்படிப்பட்ட தாக்கங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர முஸ்லிம்களுக்கு வேறு ஒரு உதவி கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு எந்த சூழ்நிலையிலே அவருடைய உதவியை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார் என்பதை எல்லாம் முஸ்லிம்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், 3வது அத்தியாயம் 160வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் ஃபலா காலிப லக்கும், உங்களை மிகைப்பவர்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அல்லாஹ் உதவி செய்து விட்டால் உங்களை ஜெயிப்பவர்கள் மிகைப்பவர்கள் இந்த உலகத்திலே யாரும்
وَإِنْ يَخْذُلْكُمْ فَمَنْ ذَا الَّذِي يَنْصُرُكُمْ مِنْ بَعْدِهِ. அதே சமயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கைவிட்டு விட்டால், உங்களை கேவலப்படுத்தி விட்டால், உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பிறகு உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்மை யாரும் வெல்ல முடியாது. எனக்கு பதவி இருக்கிறது, எனக்கு இயக்கம் இருக்கிறது, அல்லது எனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பண வசதி இருக்கிறது, இவைகள் எல்லாம் நம்மை பாதுகாக்காது. அல்லாஹ்வுடைய உதவிதான் நம்மை பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஆரம்ப வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுக்கு பதவி கிடையாது, பட்டம் கிடையாது, ஆயுத பலம் கிடையாது, பொருளாதார வசதி கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எனவே அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் ஆண்டார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவி இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எப்பொழுது வரும், எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் உதவி செய்வதாக சொல்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுமே சொல்லப்படக்கூடிய வசனங்களை ஆழமாக மனதிலே பதிய வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எடுத்து படித்து பல முறை படித்து அதை மனதிலே உள்வாங்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 24வது அத்தியாயம், 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் தேவையான விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي وَلَا يُشْرِكُونَ بِي شَيْئًا. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் சொல்கிறான் அல்லாஹ். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். இதற்கு முன்னால் எந்த மக்களை ஆட்சி அதிகாரத்தை அமர வைத்தானோ அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவான், வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, நான் தருகிறேன். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை தருகிறான். முதலாவது அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்கிறான், உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு, அதற்கு பின் வந்த நல்லவர்களுக்கு எப்படி நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அதே போல உங்களுக்கும் நாம் தருவோம். இது அல்லாஹ்வுடைய முதலாவது வாக்குறுதி. இரண்டாவது சொல்கிறான், வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும். உங்களுக்காக அவன் பொருந்திக் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை அவன் உறுதியாக இருக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடைய இரண்டாவது வாக்குறுதி. உங்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்திக் கொண்டானோ அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை அவன் உறுதியாக இருக்க வைக்கிறான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இஸ்லாத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமா, நான் செய்கிறேன், என்னுடைய வாக்குறுதி என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வலிபத்திரன் லஹும் மின் பஅதி ഖௌஃபிஹிம் அம்னன். உங்களுடைய பயத்தை, அச்சத்தை போக்கிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பான சூழலை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய கையிலே நன்மை தீமை இருக்கிறதோ, யாருடைய கையிலே அனைத்து ஆற்றலும் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் சொல்கிறான், மூன்று விஷயத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறேன், உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை உறுதியாக நான் இருக்க செய்கிறேன். மூன்றாவது, உங்களுடைய அச்சங்களை, பயன்களை போக்கி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாணவர்களே, இதைத்தான் இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்திய முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டித்தானே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்காவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாக்குறுதியை நமக்கு தருவதாக சொல்லி இருக்கிறாரே, அந்த வாக்குறுதி என்ன?
யோசித்து பாருங்கள். முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றால் மற்ற வழிகளிலே நாம் போராடுகிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வழியிலே போராட வேண்டும் என்று சொல்கிறானோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட முஸ்லிம்களாக இந்த முஸ்லிம்கள் இருந்தால் நான் சொன்ன வாக்குறுதியை தருவதாக அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த வாக்குறுதிக்கு தக்க முஸ்லிம்களாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறார்களா, பேசுகிற நான் இருக்கிறேனா, கேட்கிற நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஈமான் என்றால் யஅபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு எதையுமே இணை வைக்காத அளவுக்கு என்னை மட்டுமே வணங்கக்கூடிய பரிசுத்தமான ஈமானாக இருக்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வதாக சொல்லவில்லை. ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கிற பெயரிலே அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ் அல்லாத மக்களையும் வணங்குவார்கள். ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கிற பெயரிலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு செய்வார்கள். அதேபோல் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைப்பார்கள், மற்ற மக்கள் மீது வைப்பார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்களை அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் எனக்கு எந்த இணையும் கற்பிக்க கூடாது, எந்த சூழ்நிலையும் எதையும் இணையாக ஆக்கக்கூடாது, என்னை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். மாணவர்களே, ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஈமான் பரிசுத்தமான ஈமானாக இருக்கிறதா? அப்பழுக்கற்ற தௌஹீதுடைய மக்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையுமே இணை வைக்க கூடாது. அதுதான் தௌஹீத். தௌஹீதுக்கு வேறு ஒரு பொருள் கிடையாது. இதற்கு தவறான மக்கள் இணைத்துக் கொண்டிருப்பதை போல வேறு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்க கூடாது. இப்படிப்பட்ட முஸ்லிம்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நேர் சொன்ன வாக்குறுதியை நமக்கு தருவதாக அல்லாஹ் சொல்றான். அன்பானவர்களே, இன்றைக்கு இஸ்லாம் என்கிற பெயரிலே, முஸ்லிம்கள் என்கிற பெயரிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். எதனால் அவர்கள் இணை வைக்கிறார்கள்? மார்க்கத்தை பற்றிய சரியான கல்வி அறிவு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். முதலாவது இறக்கப்பட்ட 5 வசனங்களும் அல்லாஹ்வுடைய தௌஹீதை சொல்கிறது. ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய கொள்கையை நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முதல் 10 வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே தடம் புரளாத அப்பழுக்கற்ற தௌஹீத்வாதிகளாக சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காத முஸ்லிம்களாக நான் இருக்கிறேனா? என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறார்களா? குடும்பத்தார்கள், சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்களா என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும், முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். விரும்பக்கூடிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தரக்கூடிய வாக்குறுதிக்கு தக்க முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்களா என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அன்பானவர்களே, அப்ப நம்மிடத்திலே ஈமான் சரியாக இருக்க வேண்டும், தௌஹீத் சரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் கடமையாக்கினானோ அந்த கடமைகளையாவது முஸ்லிம்கள் சரியாக செய்ய வேண்டும். இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்கள் சரியாக தொழுகிறார்கள், கடமையாவது சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். நான் சரியாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன், அல்லாஹ்வை சரியாக தொழுக மாட்டேன், பள்ளியிலே ஐநேரம் வாங்கு ஓசை கேட்டாலும் கூட பள்ளிக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய வேலைகளை தேவைகளை தான் பார்த்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். ஆசை வைத்திருக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வெற்று ஆசைகள் மூலமாக நாம் எதையும் பெற்றுவிட முடியாது. அல்லாஹ் சொல்றான், இரண்டாவது அவர்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறானே.
அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? தொழுகையின் மூலமாக வரும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி பெற்றார்கள்? அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விற்காக சுஜூது செய்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி பெற்றார்கள். பத்ருடைய போர்க்களம் விடிந்தால் போர்க்களத்திலே யுத்தம் நடைபெற இருக்கிறது. சஹாபாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். விடிந்தால் யுத்தம். நாம் அற்பமான நபர்கள், எதிரிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். இருந்துவிட்டு போகட்டுமே, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கிற முழு நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது. ஏனென்றால் சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதிக்கு தக்க முஸ்லிம்களாக இருந்தார்கள். பத்ருடைய விடிந்தால் பத்ருடைய போர்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான எதிரிகள். சஹாபாக்கள் 300 சிலரை. ஆயுத பலம் கிடையாது, ஆட்பலம் கிடையாது. போரிலே வெற்றி கொள்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. சஹாபாக்கள் பத்ருடைய போர் நடைபெறக்கூடிய அந்த இரவிலே சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்கினார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தால் நிம்மதியாக தூங்கி இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் சஜிதாவிலே கிடந்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இருக்கக்கூடிய நபர்கள் சொற்பமானவர்கள், இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை பூமியிலே வணங்குவதற்கு யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கிடந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யாவிட்டால் யாருக்கு அல்லாஹ் உதவி செய்ய போகிறான்? நிம்மதியாக தூங்குங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக பின்பற்றி இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவியை வாங்கினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? 3000 மலக்குமார்களை சஹாபாக்களுடைய கூட்டத்திலே இறக்கி வைத்து எதிரிகளோடு மலக்குமார்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து யுத்தம் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை நம்பி இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு தக்க முஸ்லிம்களாக நாம் இருப்போமேயானால் அல்லாஹ் என்ன செய்வான்? மலக்குமார்களை இறக்கி வைத்து உதவி செய்வான். பத்ருடைய போர்க்களத்திலே சஹாபாக்களுக்கு 3000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்து உதவி செய்தான். செய்துவிட்டு அல்லாஹ் சொன்னான் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் இன்னும் உறுதியாக இருந்தால், இன்னும் ஈமானிலே உறுதியாக இருந்தால் 3000 என்ன 5000 மலக்குமார்களை நாம் இறக்கி உங்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து சொன்னான். எந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சென்று சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் கள்ளி செடிகளை மற்ற செடிகளை சாப்பிட்டு இலை தலைகளை சாப்பிட்டு அவர்கள் ஆடு இடக்கூடிய அந்த புழுக்கையை போல தங்களுடைய மலத்தை கழித்தார்களோ, எந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக திருமணம் முடித்த கையோடு திருமணம் முடித்து முதல் இரவு அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது மனைவியை விட்டுவிட்டு அப்படியே சென்றார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமலா சஹாபாக்கள் அப்படி செய்திருப்பார்கள்? அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இன்னும் ஈமானிலே உறுதியாக இருந்தால் 3000 என்ன 5000 மலக்குமார்களை இறக்கி உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாணவர்கள், அப்படி என்றால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் எந்த அளவிற்கு ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு இபாதத்திலே நல்ல அமல்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யாராவது அல்லாஹ் சொல்றான், யாராவது என்னுடைய நேசருக்கு யாராவது தொல்லை அளித்தான், என்னுடைய நேசருக்கு நான் யாரை விரும்புகிறேனோ அவருக்கு யாராவது தொந்தரவு செய்தால் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோடு யுத்தம் செய்வதற்கு நான் அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹ் சொல்றான். அதாவது ஒமா தகர்ரப இலை அமலி பிஷைஇன் அஹக்க இலைய
அவனை என் அடியான் என் பக்கம் நெருங்குவதற்கு அவன் மீது கடமையாக்கிய கடமைகளை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு உண்டான வழி என்ன? அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை சரியாக செய்வது. அதுதான் என் பக்கம் என்னுடைய அடியான் நெருங்குவதற்கு சரியான வழி என்று அல்லாஹ் சொல்றான். மாதவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையாவது சரியாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பது அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது, குறையும் கிடையாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், وما يزال عبدي يتقرب الي بالنوافل حتى احبه. அதற்கு பரவான கடமைக்கு பின்னால் என்னுடைய அடியான் உபரியான அமல்கள், கடமை அல்லாத பரவானது அல்லாத மற்ற அமல்களை கொண்டு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவிற்கு என்றால் அவனை நான் விரும்பக்கூடிய அளவிற்கு, விரும்பும் வரைக்கும் என்னுடைய அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கிய கடமையை தாண்டி உபரியான அமல்கள் செய்து செய்து என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். குந்து சமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுபஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், அவன் பார்க்கிற பார்வையாக, அவன் கேட்கிற செவியாக, அவன் பற்றுகிற கரமாக, அவன் நடக்கிற காலாக நான் மாறிவிடுகிறேன். அந்த அளவிற்கு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான். அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்கிவிட்டான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு உபரியான அமல்கள் செய்து 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 அல்லாஹ்வின் பக்கம் அந்த அளவிற்கு நெருங்கிவிட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நெருங்கிவிட்டால் வலையின் இஸ்தாதனி லஉஈதன்னஹு, அவன் என்னிடத்திலே எதையாவது பாவ மன்னிப்பு கேட்டால், பாதுகாப்பு கேட்டால் அவனை நான் பாதுகாக்கிறேன். வைதா சஅலனி லஉதியன்னஹு, அவன் என்னிடத்திலே எதையாவது கேட்டால் அவனுக்கு திட்டமாக நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு தருவதாக சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அளவிற்கு நம்மிடத்திலே பரவான வணக்கங்கள் இருக்கிறதா? பரவான வணக்கங்களுக்கு பின்னால் உபரியான அமல்கள் உண்டா? யோசித்து பாருங்கள். பரவான அமல்களே நம்முடைய வாழ்க்கையிலே கோட்டையாக இருக்கிறது, ஓட்டையாக இருக்கிறது. கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். பரவான அமல்களை கூட சரியாக செய்யாத முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமே. பிறகு எப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்க முடியும்? பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் வாங்க முடியும்? யோசித்து பாருங்கள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சரியாக அப்பழுக்கற்ற, அவனுக்கு எதையும் விளைவிக்காத அளவிற்கு உறுதியான தௌஹீத்வாதிகளாக, உறுதியான ஈமான் உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ் விரும்பக்கூடிய அளவிற்கு அவனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். கடமைகளை தாண்டி உபரியான அமல்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மக்கள் ஆவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது என்ற தலைப்பின் கீழே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதாக, தன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக நம்மை இருக்க வைப்பதாக, மேலும் நம்முடைய பயன்களை அச்சங்களை போக்கி நிம்மதியான சூழலை, வாழ்க்கையை நமக்கு தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான், வாக்குறுதி அளித்திருக்கிறான். யாருக்கு என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சரியான அப்பழுக்கற்ற ஈமான் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல அமல்களை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழி, அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கான வழி என்னவென்றால், எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, எந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானோ, நாம் விரும்பியோ விரும்பாமலோ எந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நேர்வழியை, இஸ்லாமிய மார்க்கத்தை
பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர்களாக, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். என்றைக்கு அந்த அழைப்பு பணியை நாம் செய்வோமோ அன்று வரைக்கும் நாம் சிறந்த சமுதாயமாக நாம் இருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 110வது வசனம், குன்தும் கைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாஸ். இதுவரைக்கும் வந்த எல்லா இஸ்லாமிய சமுதாயத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாகிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிறந்த சமுதாயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை நிச்சயமாக நாம் பெற முடியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நீங்கள் சிறந்த சமுதாயமாக மாறுகிறீர்கள்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மக்களை நன்மையின் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்கள், நன்மையை மக்களுக்கு சொல்கிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே ஆக சிறந்த நன்மை என்ன? அல்லாஹ்வை மக்களுக்கு சொல்வது. அதுதான் உலகத்திலே மிக சிறந்த நன்மை. உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்ன, தீமை என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வை சொல்வது, இணை வைக்கக்கூடிய மக்களை இணை வைப்பை விட்டும் தடுப்பது. இதுதான் ஆக சிறந்த நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது. அப்படிப்பட்ட அந்த அழைப்பு பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? பிற மக்களுக்கு விடுங்க, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? இஸ்லாத்தை சொன்னா, சரியான மார்க்கத்தை சொன்னால் முகம் சுளித்துக் கொள்வார்கள், என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள் என்பதற்காக சொல்லாமல் இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை கூட தான் அடித்து துரத்தினார்கள், இரத்தம் சொட்டுகிற அளவுக்கு கல்லை எடுத்து அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விடவா நம்மை இந்த மக்கள் கேவலப்படுத்தி விட போகிறார்கள்? அது அல்லாஹ்வுடைய தூதரை விடவா நமக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கிறது இல்லாமல் போவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கிறது. மக்கள் ஏசினாலும் பேசினாலும், ஒரு மாதிரியாக பார்த்தாலும், ஒரு மாதிரியாக பெயர் வைத்து அழைத்தாலும் பரவாயில்லை, நான் பெற்ற சத்தியத்தை மக்களுக்கு நான் சொல்லியே தீருவேன் என்கிற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டும். முஸ்லிம்கள் அனைவரையுமே இஸ்லாத்தை சொல்லக்கூடிய முஸ்லிம்களாக நாம் ஆக்க வேண்டும். இஸ்லாத்தை இன்றைக்கு நாம் வெளியே மக்களுக்கு சொல்கிறோமோ அன்றைக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தினார்கள். எப்படி ஏற்படுத்தினார்கள்? இஸ்லாத்தை விட்டு கொடுத்து விட்டு, இஸ்லாத்திலே சமரசம் செய்து விட்டு, காபிர்களோடு கை கொடுத்து கொண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கினார்கள்? இல்லை, ஒருபோதும் இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அரசியல் என்கிற பெயரிலே இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருகிறோம் என்கிற பெயரிலே என்ன செய்கிறார்கள்? காபிர்களை புகழ்கிறார்கள், காபிர்களோடு கை கோர்க்கிறார்கள். ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமும் பகைத்துக் கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுல்லாஹி அலல் ஜமாஅத்தி. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் கூட்டமைப்பாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நம்மிடத்திலே ஒற்றுமை கிடையாது. முஸ்லிம்கள் பகைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் காபிரோடு கைகோர்த்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே சில விஷயங்களை சமரசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படித்தான் சமரசம் செய்து காபிர்களோடு இணைந்து சென்று இஸ்லாமிய ஆட்சியை கைப்பற்றினார்களா? இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்பட்டமான வெளிச்சமாக இருக்கிறது, வெள்ளியின் மலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னார்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு போவதற்கு முன்பதாகவே மதீனாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி, நீங்கள் இஸ்லாத்தை மதீனாவிலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியின் மூலமாகத்தான் மதீனாவிலே இஸ்லாமிய மக்கள் அதிகமாக உருவானார்கள். இஸ்லாமிய ஆட்சி தானாக வந்தது. இஸ்லாமிய ஆட்சி எப்படி வரும்? இஸ்லாமிய மக்களுக்கு அதிகம் சொல்ல சொல்ல இஸ்லாமின் பக்கம் மக்கள் அதிகமாக வரும் பொழுது தானாக இஸ்லாமிய ஆட்சி வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை வெளியே சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை. பயப்படுகிறார்கள் முஸ்லிம்கள். இஸ்லாமிய ஆட்சி என்றால் பயப்படுகிறார்கள். இஸ்லாத்தை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலையை வணங்காதீர்கள்,
அதை விட்டு ஒழியுங்கள். அல்லாஹ்வை வணங்கினால் மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்கிற வாசகத்தை என்கிற கோஷத்தை பகிரங்கமாக சொல்வதற்கு இஸ்லாமிய மக்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குஃப்ரான வார்த்தைகளை, இஸ்லாத்திற்கு மாற்றமான வார்த்தைகளை வாயிலே வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ யன்சுருக்குமுல்லாஹ், அதாவது நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், அதாவது அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது, கற்பது, அதை பிற மக்களுக்கு சொல்வது, இதன் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாம் உதவி செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். தனி ஒரு சஹாபி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசரை பார்த்து இஸ்லாமை சொன்னார்கள். ரிபிஅ பின் ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ரிபிஅ பின் ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக அனுப்புகிறார்கள். ருஸ்தும் என்பவர் பாரசீகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மன்னாதி மன்னன், மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். அவனை கண்டாலே பாரசீக மண்ணை நடுங்கும். இந்த ரிபிஅ பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னந்தனி ஆளாக வெளிந்த கோவில் கிணறையிலே அமர்ந்து அவனுடைய கோட்டைக்கு செல்கிறார்கள். வெளியே வாயில் காவலாளிகள் தடுக்கிறார்கள். தடுத்து சொல்கிறார்கள், உள்ளே செல்ல முடியாது. இப்படியே நீ இறங்காமல் உள்ளே செல்ல முடியாது, இறங்கி விட்டு வா. இந்த ரிபிஅ பின் ஆமிர் சொல்கிறார்கள், தெனாவட்டாக நான் இறங்க மாட்டேன். இதே என்னுடைய கோவில் கழுதையில் அமர்ந்தவாறே அரசனை பார்க்க வருவேன். விரும்பினால் நான் பார்க்கிறேன், இல்லை என்றால் நான் திரும்பி விடுகிறேன் என்று சொல்கிறார். வாயில் காவலாளி போய் அரசனை பார்த்து ருஸ்துமை பார்த்து சொல்கிறார்கள், ருஸ்தும் அவர்களே, ஒரு நபர் வந்திருக்கிறார். சாதாரண தோற்றம், மெலிந்த ஒரு கோவில் கழுதையில் அமர்ந்திருக்கிறார். கந்தரான ஆடையை அணிந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களை பார்க்க வருவதாக இருந்தால் அப்படியே குதிரையோடு வருவாராம், அந்த கழுதையோடு வருவாராம், இறங்கி எல்லாம் வரமாட்டாராம் என்று சொன்ன உடனேயே ருஸ்தும் ஆடி போய்விட்டார். யாரடா அது? என்னுடைய பெயரை கேட்டாலே இந்த பாரசீக மண்ணே நடுங்குமே. யார் அது? இப்படி தெனாவட்டாக பேசுவது, உள்ளே விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபியை உள்ளே அனுப்பப்படுகிறது. உள்ளே அனுப்பிய உடனே அவர் கேட்கிறார், யாரப்பா நீ? என்னுடைய பெயரை கேட்டாலே இந்த நாடை நடுங்குமே. தெனாவட்டாக, அதுவும் விழிந்த ஒட்டகத்திலே ஒரு குதிரையை அமர்ந்து கொண்டு கந்தலான ஆணை உடித்துக் கொண்டு இவ்வளவு தெனாவட்டாக நீ பேசுகிறாயே, நீ யாரப்பா என்று கேட்கிறார்கள். அதற்கு ரிபிஅ பின் ஆமிர் சொன்னார்கள், லகத் இப்தஅஸன அல்லாஹு லியுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத் என்று சொல்கிறார்கள். அதாவது அடியார்களை, அதே அடியார்களை வணங்குவதை விட்டும், அடியார்களை வணங்குவதை விட்டும் அடியார்களுடைய ரப்பாகிய அந்த ரப்பை வணங்குவதன் பக்கம் அழைப்பதற்காக வந்த அழைப்பாளர் நான். என்னை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். எதற்காக? அடியார்களை வணங்குவதை விட்டும் அந்த அடியார்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை வணங்குவதற்கு அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். சொன்னதற்கு பின்பு அவர் அவரை பிடித்து கடுமையாக வேதனை செய்து அங்கே கண்டம் துண்டமாக வெட்டி அவரை ஷஹீதாக்குகிறார். கண்டந்தனி சஹாபி இஸ்லாத்தை தனியாக சென்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு இஸ்லாமிய நாடுகளை நாம் கையில் வைத்திருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆனாலும் கூட இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்வதற்கு பயப்படுகிறார்கள் என்றால் நம்மளுக்கு ஈமான் சரியில்லை, இபாதத்து சரியில்லை, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை சரியில்லை என்பவர்களே. எனவே அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொண்டு நம்முடைய அமல்களை அதிகமாக்கிக் கொண்டு நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி அதன் மூலமாக நிறைய மக்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற அனைவருக்கும் அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஸாலில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.